வணக்கம் நண்பர்களே. சிஎல்ஆர்ஐன்னு சொல்லப்படுற சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோடைய ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. மொத்தம் 41 வேக்கன்சி ஐடி முடித்தவங்களுக்கான வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஆர்என்டிஏசி, எம்எம்இ, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் மாதிரியான ஐடி ட்ரேடில் முடித்தவங்களுக்கு வேக்கண்ட் வந்திருக்கு. இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 28. அப்ளிகேஷன் ஃபீஸு 500 ருப்பீஸு. எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உமன்ஸுக்கு ஃபீஸ்லேருந்து எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ என்னென்ன ட்ரேட் இருக்குதுன்னு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், லெபார்ட்ரி அசிஸ்டண்ட், ஆர்என்டிஏசி, டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், பிசியோதெரப்பி, நர்ஸு, கோப்பா இது மாதிரியான ட்ரேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆவரேஜ் சம்பளமே உங்களுக்கு 28,000 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்ட்டு. ஸ்டேஜ் 1ல் நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேட் ரிலேட்டடான டெஸ்ட் நடக்கும். அந்த ட்ரேடு முடித்த பிறகு செகண்ட் ஸ்டேஜ் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் மொத்தம் 150 மார்க்குக்கு 150 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அந்த 150 கொஸ்டினோட ஸ்ப்ளிட் அப் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ 50 கொஸ்டின் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு, 25 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ், 25 கொஸ்டின் இங்கிலீஷ் லாங்குவேஜ், 50 கொஸ்டின் என்ன ட்ரேட் படிச்சிங்களோ அந்த ட்ரேட்லேருந்து வரும். ஸோ இந்த மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. மற்ற ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கன்சர்ன் சப்ஜெக்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இது நெகட்டிவ் மார்க் பேஸ் பண்ணி உங்களுடைய ஓவரால் மார்க்கு குறையும். அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் அமையும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணிட்டவங்களும் மட்டும்தான் அடுத்த கட்டமான இன்டர்வியூக்கு போக முடியும். அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷனை ஆன்லைனில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களே கையில் சைன் போட்டு இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் இங்கே அட்டாச் பண்ணாங்களோ அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஒரு காப்பி சிஎல்ஆர்ஐக்கு ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க அந்த ஹார்ட் காப்பி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டேஜ் 1 எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ஸ்டேஜ் 1ஓட எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஸ்டேஜ் 2 தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது ரெண்டும் கிளியர் பண்ணவங்கள மட்டும்தான் வேலைக்கு இன்டர்வியூக்கு மூலமாக எடுப்பாங்க. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐடிஐ படிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது.